ஹாய் ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் ரொம்பவே கிராஷ் ஆகி கீழே போய்கிட்டே இருக்குது. இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா 263 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி டவுன் ஆகிருக்குது. இதே நிஃப்டி போன 2024 செப்டம்பரில் 26,000 ப்ளஸில் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 23,000 விடவும் கீழே போயிடுச்சு. அதே மாதிரி சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா அதோட ஹை 85,000லேருந்து இன்றைக்கி 75,000 தான் இருக்குது. அதாவது 10,000 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆகிருக்கு. இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட்டுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4% மைனஸில் இருக்குது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா சைனீஸோட ஏஏ ஸ்டார்ட் அப் டீப்சீக் அப்படிங்கிறது யூஎஸோட சாட்ஜிபிடியை சர்பாஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதனால் என்விடியா அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 16-15% வந்து மைனஸில் இருக்குது. இந்த மாதிரி டைமில் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ப்ரீவியஸ் மந்த்ஸ்லலாம் நல்ல ட்ரெண்டிங்கில் இருந்த அவலான் டெக்னாலஜிஸ், சிர்மா எஸ்ஜிஎஸ் லிமிடெட், ஏஏபிஎல் போன்ற ஸ்டாக்ஸை வந்து அக்குமுலேஷன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல டைம். அவலான் டெக்னாலஜிஸ் லிமிடெட் இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா அதோட ஹை 1070+ அந்த மாதிரி இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 635 அந்த மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட 40% வந்து மைனஸில் இருக்குது. இப்போ அவலான் டெக்னாலஜிஸ் லிமிடெட் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் செக்டரில் வருவாங்க. இவங்களோட பிஸ்னஸ் என்னென்னா எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ். இவங்களோட யூனிட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா யூஎஸ்லேயும் இருக்குது மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு, அதே மாதிரி இந்தியாவிலையும் இருக்குது. ஐபிஓக்கு அப்புறம் ரொம்ப நாளாகவே கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்த கம்பெனி பார்த்திங்கன்னா ரீசெண்டாக இப்போ 2 மந்த்ஸாக தான் ரொம்ப ட்ரெண்டிங்கில் வந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 500 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தது. 1070 வரைக்கும் போயிட்டு இந்த ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ்னால் இப்போ டவுன் ஆகி 635 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. இந்த கம்பெனியோட ஆர்டர் புக், அவங்க ஆர்டர்ஸ்லாம் எவ்வளோ வச்சுருக்காங்க, அவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ்லாம் எப்படி இருக்குது, அவங்களோட பாரோவிங்ஸ் கடன்லாம் எவ்வளோ இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2024 இவங்களோட கடன் வந்து 199 crores அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் பார்த்துட்டு இந்த கம்பெனியை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்குறது சிர்மா எஸ்ஜிஎஸ் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற கம்பெனியை பற்றி. இவங்களும் பார்த்திங்கன்னா இஎம்எஸ், அதாவது எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸில் தான் வராங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா 650+ இருந்த இந்த கம்பெனியோட ஷேர் வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போ 420, 440 அந்த மாதிரி ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ரீசெண்டாக இந்த கம்பெனி ட்ரெண்டிங்கில் வந்ததுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து லேப்டாப் மேனுஃபேக்சரிங்கில் வந்து என்ட்ரு ஆகிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் வந்து காரணம். அந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. ட்ரெண்டிங்கில் இருந்த இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 650 லெவல்ஸ் வரைக்கும் போயிட்டு இப்போ ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ்னால் டவுன் ஆகிருக்குது. சிர்மா எஸ்ஜிஎஸ் கம்பெனி பார்த்திங்கன்னா இந்த ஆர்எஃப்ஐடி ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங்லலாம் இருக்காங்க. இவங்க தான் இந்த ஆர்எஃப்ஐடி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து இந்தியாவில் ஃபஸ்ட்டாக மேனுஃபேக்சர் பண்ணது. இந்த கம்பெனியோட ஆர்டர் புக்கும் பார்த்திங்கன்னா 3,800 crores மேலே இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் ஆர்டர் புக் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன், பேலன்ஸ் ஷீட்டு இதெல்லாம் பார்த்துட்டு நீங்களே டிசைட் பண்ணுங்கள் வாங்குறத பற்றி. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ப்ரொமோட்டர்ஸோட ஹோல்டிங் வந்து டிக்ரீஸ் ஆகாமல் கிட்டத்தட்ட சேம் லெவலில் தான் இருக்குது. எஃப்ஐஐயோடதும் டிஐயோடதும் பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன்ஸில் இருக்குது. அடுத்த கம்பெனி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஏஏபிஎல். இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா ஒரு ஆல்கஹால் அண்ட் பிவரேஜ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரை மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆனதுலேருந்து ஒரு ஸ்டெடி க்ரோத்தில் தான் போயிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா 320% ரிட்டர்ன்ஸை வந்து கொடுத்துருக்கு. இந்த கம்பெனியோட ரெவென்யூ பிரேக்கப், கன்சியூமர் பிஸ்னஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன், இவங்களோட பேலன்ஸ் ஷீட்டு, இவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸு இது எல்லாமே அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிவிட்டு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் இந்தியன் மார்க்கெட்டில் டவுன்ஃபால் வந்து மேபி குளோபல் மார்க்கெட்ஸ்னால் ஏற்பட்டிருக்கலாம். நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா February 1 பட்ஜெட் மீட்டிங் ஆல்சோ இருக்குது. ஸோ அக்குமுலேட் மேபி பண்ணலாம்.